ஆபீஸ் ஸ்டாப்பே கிடையாது. அவங்க வீசிடுவாங்க, ரோட்ல வீசிடுவாங்க. ரோட்ல வீசிடுவாங்க. போய் எடுத்து போ. எல்லா டோல்கேட்லயும் டிரைவர்களுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்ல பாவம். அவங்க ஓனருக்கு பதில் சொல்லுவாங்களா, பாசஞ்சருக்கு பதில் சொல்லுவாங்களா? மதுரை கோயம்புத்தூர் ஓட்டுறோம் சரிங்களா. கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்து எதுக்காக நிற்கிது சார்? இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் சார் பேசிகிட்டு இருக்கோம், ரெக்கார்டு கேட்டாங்க, காமிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு டைம் ஆச்சுங்க. டைம் கரெக்ட் டைமுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் ஆம்னி பஸ்ஸில் ஏறினோம். நீங்கள் காமிக்கிறோன்னா அது எங்களுக்கு தேவையில்லாது. எங்களுக்கு வண்டி எடுங்க அப்படின்ட்டு எங்கள் மேலே ஏதாவது கோவப்படுறாங்க. ரெக்கார்ட்ஸ் போய் காட்ட தூக்கி ரோட்டில் போட்டுடுறாங்க. உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் செக்கப் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் பண்ணுறாங்க சார். இந்த குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது நடந்திருக்கா? நீங்கள் ஃபேஸ் பண்ண பாதிக்கப்பட்ட இடம் வந்து இது சமயபுரம், திருச்சி சமயபுரம் டோல்கேட்டு அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் எல்லாமே பக்காவான ரெக்கார்டு தான் சார் வண்டியில் இருக்குது, அவங்க நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்று ஒருத்தர் காரணம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மொத்தமே ஒரு 100 வண்டி வருதுன்னா 100 வண்டிக்கு 2 பேர் செக் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? ஒரு 5 பேர் 6 பேர் இருந்து செக் பண்ணால் வண்டி சீக்கிரம் வேலை முடியும். 2 பேர் இருந்து செக் பண்ணால் 100 வண்டிக்கு 2 பேர் செக் பண்ணால் ஒரு வண்டிக்கு 20 நிமிஷம் என்னாச்சு, எவ்வளோ நேரம் ஆகுது? அதனாலே பெரிய மன உளைச்சலாது எங்களுக்கு. இங்கே 5 மணிக்கு கொண்டாந்து விட வேண்டிய 7 மணி ஆயிடுது, 2 மணி நேரம் லேட் ஆயிடுது. அவங்க போக வேண்டிய வேலையும் கெட்டு போயிடுது. இதனால எங்களுக்கு ரேட்டிங் கம்மியாயிடுது. அதான் பெரும் பிரச்சனை தான் சார். சார் கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு நிலைமை வந்து அவங்கெல்லாம் வந்து டிரைவராக இருந்து பார்த்தா தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். பேசஞ்சர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தாகணும். ஏன்னா டிராஃபிக் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. அது ஒரு லேட்டு. டோட்டலாக வந்து அந்த ஆம்னி பஸ் போக வேண்டிய டைமை விட எக்ஸஸ் ஆகிடுது டைமிங். இந்த மாதிரி அதிகாரிகள் 15 மணி நேரம் வந்து ரோட்டில் வச்சு செக் பண்ணுறதா கொஞ்சம் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தான் நல்லா அவங்க அதிக